18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். ஆஹா 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 ஆஹா, பொங்கல் பண்டிகை அப்படியே நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. கரும்பெண்ணெய், மஞ்சள் எண்ணெய், பானை எண்ணெய், புத்தரிசி எண்ணெய், வெள்ளை எண்ணெய் எல்லாம் வாங்கி ஐயோ பர்சு காலியா போச்சே, ஊருக்கு போக பஸ்ஸுக்கு காசு இல்லையேன்னு யோசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு துணிஞ்சு போறா பாருங்க. பண்டிகை அங்கதான் நிக்குது. வாங்க, இது சம்பந்தமா ஏகப்பட்ட விஷயம் தர்பாருக்குள்ள இருக்குது, போய் பார்ப்போம். சம சினிமாக்குள்ள போறோம். இருக்கிறதுலயே சிறந்த விஷயம் மனித நேயம். இது விலங்குகளுக்கும் இருக்குது, நமக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம யோசிக்கப்படாது. ஆனால் இந்த இடத்துல கடலூரில் ஒரு பாப்பா கடை வீதியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துருச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு காவல் ஆய்வாளரா அதிகாரியா யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவர் ஒரு போலீஸ்கார். அப்படியே புள்ளையை தூக்கிட்டு திப்பு திப்பு திப்புன்னு ஓடி போய் முதல் உதவி கொடுத்து புள்ளையை காப்பாற்றினார். உயர் அதிகாரி கூப்பிட்டு காவல் அந்த ஐயாவை போட்டு பாராட்டியிருக்காங்க. நல்ல விஷயம், கிளாப் பண்ணுங்க. பிரதமர் ஐயாவுக்கு யார் யாரை எப்படி எப்படி குஷிப்படுத்தணும், யார் யார் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அப்படி கை வந்த கலையா இருக்கு. ஜெர்மன்ல இருந்து வந்தார் இல்லையா அதிபர், அவரை கூட்டிக்கிட்டு நேராக அவங்க ஊருக்கு போய் எங்கள் ஊரில் காத்தாடி திருவிழா ஃபேமஸ், வாங்க மொட்டை மாடியில் ஏறி காத்தாடி விட்டு மாஞ்சா அடித்து பக்கத்தில் இருக்கிற பூரா அறுப்போம் அப்படின்னு சொல்லி மேலே கூட்டு போனோன்னா 2 பேரும் காத்தாடி விட்டு குசு குசுன்னு வேற பேசிக்கிறதாக. என்ன பேசினாங்கன்னு தெரியல. என்னதான் நாங்க டெல்லியிலேயே இருந்தாலும் எனக்கு தமிழ்நாடு தாங்க சொந்த ஊரு. அப்படிப்பட்ட பிணைப்பு இருக்கு எனக்குன்னு ராகுல் காந்தி வந்தார்ல உதகைக்கு. பொங்கல் விழாவை கொண்டாடி அமர்க்கலப்படுத்தி ஆட்டம் பாட்டோன்னு ஏகத்துக்கும் களகட்டி போச்சு ராகுல் காந்தி கொண்டாடின பொங்கல் விழா. இதை பார்த்த அந்த சைடில் இருக்கவங்களுக்கு வகுறு கப 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 கபு பொங்கப்பானைக்கு தீ வச்ச மாதிரி எரியுது. போவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நேரம் தென்காசியில் போய் பொங்க வச்சு கொலையை போட்டு கும்மி அடிச்சு ஆட்டம் மட்டும் அவரு ஒரு பக்கம் இது பண்றார். ஆக மொத்தம் சந்தோஷமா இருக்கணும். தமிழர்களுடைய பண்பாடே அதான் ஐயா. அதாவதுங்க, அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க பிரபலத்துக்காக பண்ணுவாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள்லாம் இப்போ அதில் பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. பொங்கல்ங்கிறது நல்ல பண்டிகை தானே, வாங்க கொண்டாடுவோம்னு தஞ்சாவூர் கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கலைஞர்கள்லாம் உள்ள இறக்கு அடிச்சு ஆட்டம் போட்டு பின்னி படலை எடு கொண்டாடுறா பொங்கலை அப்படின்னு கடும் எடுத்து சரக்குன்னு உரிக்காரலாம். உலகம் முழுக்க பொங்கல் நடக்கு, தமிழ்நாடு முழுக்க பொங்கல் நடக்கு, நாங்களும் பொங்கல் கொண்டாடுவோம். ஆனால் எங்களுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்குன்னு திருச்சியில் இந்த நுண்கலை ஏதாவது கவின்கலை கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இறங்கி ஆட்டம் போட்டு அடிச்சு பொங்கலை கொண்டாடி இருக்கிறாங்க. நாமெல்லாம் முந்தையெல்லாம் பொங்கல் கொண்டாடும் பொழுது இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பொங்கலை வித்தியாசமாக கொண்டாடுறாங்க. பார்க்கவும் கேட்கவும் சந்தோஷமா இருக்கு.
என்னாச்சு, டக்குன்னு வந்தாரு. அவர் பொங்கல் கொண்டாட்டத்தில் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் சொன்னார், இங்கே பாருங்க, நீங்கள் 1000 மிரட்டுங்க, உருட்டுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இங்கே கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு 10,000 கோடி தருவோம். என்ன நீ காசே தர வேணாம், எங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அழகாக அடித்து சொல்கிறாரு. கையெழுத்து போட முடியாது. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நியூ எஜுகேஷன் பாலிசி. மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தாரு, புதிய கல்விக் கொள்கைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். பார்த்தா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது குறுக்கு வழியில் இந்திய திணிப்பதற்கான வழிதான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கிறதான முயற்சி தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணுங்கிற முயற்சி தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி. நிப்பாட்டினார். முதலமைச்சர் சொன்னார், ஏற்றுக்க முடியாது. ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி நிதியை கொடுக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2500 கோடி கல்வி நிதி தான். ஒன்றிய அரசு கொடுக்கறது கிடையாது. நாம கட்டக்கூடிய வரி பணத்தை பகிர்ந்து கொடுக்கறது தான் ஒன்றிய அரசு வேணும். ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்குலாம் கொடுப்போம். தமிழ்நாடு நீங்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான், புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மிரட்டினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் இந்தியை கொண்டு வர பார்க்குற, மீண்டும் சமஸ்கிருத தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிக்க பார்க்குற, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்க்குற. 2500 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் எந்த நாளையும் தமிழ்நாட்டு மேலே மீண்டும் இந்திய திணிப்பை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம், கோர்ட்ல கேஸ் நடத்திட்டு இருக்கோம். அப்படியே KP ராமலிங்கம் சடக்குன்னு வந்தாரு. என்ன முள்ளு குத்துனாலும் மோடி ஐயா குத்த விட்டார். இதுக்கு எடுத்தாலும் மோடி ஐயா, எதுக்கு எடுத்தாலும் மோடி ஐயாங்க. அவர் ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு பண்ணியிருக்காரு, அதையும் கணக்கில் எடுத்துக்கிற வேண்டியானே. எப்போ பார்த்தாலும் அவரோட சண்டைக்கோழியாவே நிப்பிடா, என்னைக்கு சமாதானம் ஆவிய அப்படின்னு கேட்கார். இதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை காரணம் காட்டும். ஆக ஒன்று தெளிவாகி போச்சு. இப்ப தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை என்ன, மோடியா அல்லது மோடிக்கு எதிரிகளா, மத்திய அரசா மத்திய அரசுக்கு எதிராக? காரணம் எல்லாம் அதே போக்கஸ் இருக்கிறதுனால. ஸோ நவ் தி சுப்ரீமசி இஸ் பாரத பிரதமர், சுப்ரீமசி இஸ் பிஜேபி. அதை நான் தான் ஒத்து முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது. காரணம் எதை நோக்கினாலும் யாரை நோக்கினாலும் என்ன திரும்ப இதுவே சொல்லிட்டு மத்திய அரசுக்கு எதிராகவே கருத்துக்களை சொல்றது. மத்திய அரசுக்கு எதிராக எதை என்றால் மத்திய அரசு விஜயும் மத்திய அரசு திட்டம் பண்ணது, நேருக்கு 2 நாள் மத்திய அரசு திட்டம் பண்ணது. என்ன புரியல? தமிழ்நாட்டில் என்ன நடக்கு? ஆஸ்பத்திரிக்குள்ள சரட்டுன்னு உள்ள வந்து டமேர் வெட்டி கொண்டு விடுதாங்க. உயிர்காக்கும் மருத்துவமனை உயிரெடுக்கும் மருத்துவமனையா மாறுதே. எனக்கு பதறுதே. ஒரு டாக்டரா நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தமிழிசை அக்கா அப்படியே பொங்கி எந்திக்காக. யாராவது கொஞ்சம் பதில் சொல்லுங்க. சைதாப்பேட்டையில் கலைஞர் மருத்துவமனைக்குள்ள ஒரு மருத்துவரையே வெட்டினாங்க. அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் செக் பண்ணி அனுப்புவோம், உடனே எதிரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம், போலீஸ் பூத் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு சட்டத்திட்டங்களை போடுகிறார். நான் கேட்குறேன், சைதாப்பேட்டையில் சென்ற ஆண்டு ஒரு மருத்துவர் வெட்டப்பட்ட போது எல்லா அரசு மருத்துவமனைக்கு வெளியேயும் நாங்கள் வந்து காவல்துறை பூத்து போடுவோம், மக்களை பாதுகாப்போம்னு சொன்னாங்க. ஏன் அது நடக்கலை? அப்போ ஒரு நிகழ்வு நடந்த உடனே ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அதற்கு பின்பு அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு சொன்ன போனால் 20,000 மருத்துவர்கள் பட்டயம் கட்டி கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்கான ஊதிய உயர்வு எல்லாம் வேணும்னு. ஆக இப்படி போராட்டம் களமாகவே தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கன்வாடி ஊழியர்கள், குறிப்பாக பெண்கள் 80,000 பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படி பார்த்தா நீங்கள் வந்து பெண்களை முன்னேற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கன்வாடி ஊழியர்களை தொடர்ந்து போராட வைப்பதும் நல்லதல்ல. அதனால் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வைகையா உள்ள வந்தார் சரட்டுன்னு, திராவிட இயக்கத்தை அழிப்போம் அப்படின்னு டெல்லியிலிருந்து உங்கள் அமித்ஷா வந்து இங்கே மேடை ஓட்டு பேசிட்டு அவர் வாட்டுக்கு போகிறார். நாங்கள் தெனாவட்டா அவரை எதிர்க்க முடியாதுன்னு இல்லை, பெருந்தன்மையாக மன்னிச்சு விடுறோம். இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை இனிமே இருக்கப்படாதுன்னு போய் சொல்லுங்கன்ற அளவுக்கு சொல்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக என்கிற கட்சியை துடைத்து எறிவோம், இருக்கிற இடம் செய்யலாமல் செய்வோம் என்று பேசிவிட்டு போனாரே, அந்த அமித்ஷாவை கேட்கிறேன். இந்த பாண்டிய மண்டலத்து தலைநகர் மானம் காத்த மாமதுரையிலே மண்ணிலே இருந்து கேட்கிறேன்,
என்ன திமிர் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால், என்ன ஆணவம் இருந்தால் 75 ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தை அழிப்பேன், ஒழிப்பேன், இருக்கிற இடம் தெரியாமல் செய்வேன், துடைத்து எறிவேன் என்று பேசுகிற மமதை எப்படி உங்களுக்கு வந்தது? அடுத்து இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா கேட்காரு. ஏயா நீங்க என்ன வாட்டுக்கு பேசி சத்தமா பேசி ஊருக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறீங்கல்ல, அவையெல்லாம் கூப்பிட்டு ஏய் உங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிடுங்க, வெளியில கேட்காம அப்புறம் எனக்கு தான் திட்டுவாங்க, என்னைய தான் அங்க இருந்து இங்க வரைக்கும் உரிப்பாங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்லணுமா வேணாமா? அதை ஏன் நீங்க சொல்லாம இருக்கீங்க, அதை ஏன் நீங்க கேட்காம இருக்கீங்கன்னு கேட்காரலா? இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கோட்டம் ஒடுக்கப்படும், இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். RSS இந்துத்துவா VHP கூட்டங்கள் அலகாபாத் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது பிரயாக் நகர் என்று பெயர் மாற்றப்பட்ட நகரத்தில் 2022ஆம் வருடம் ஒரு மாநாட்டை கூட்டினார்கள். RSS VHP இந்துத்துவ சக்திகள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அவர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள், தர்ம சன்சத் என்று. அந்த பிரகடனத்தில் இந்திய அரசியல் சட்டத்திலே இருந்து மதச்சார்பின்மையும் இங்கே செகுலரிசம் சோசியலிசம் நீக்கப்படும். இனிமேல் டெல்லி இந்தியாவின் தலைநகர் அல்ல, வாரணாசி தான் தலைநகர் ஆக்கப்படும். இனிமேல் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்தில் குடியுரிமையும் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, குடியுரிமையும் கிடையாது. இந்தியும் சமஸ்கிருதமும் மட்டுமே 8வது அட்டவணையிலே மொழிகளாக இடம்பெறும். இப்படி ஒரு கொடூரமான பயங்கரமான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்களே பிரதமர் அவர்களே, நீங்கள் இதை கண்டித்தீர்களா? அடுத்து நம்ம செல்வ பெருந்த கண்ணாச்சி ரொம்ப இறக்கப்படுறாரு விஜய் மேல. அவர் வாட்டுக்கு செவனேன்னு ஒரு படத்துக்கு 250 கோடியை வாங்கி நடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு செவனேன்னு இருந்தாரலாம். அது மாதிரி இருந்திருக்க வேண்டியான சட உடனே ஏமாத்தி பிறகு கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டு கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு அந்த புள்ளையை நெருக்கடி கொடுத்தா பால் மனம் வாராத பால் குடி வாராத புள்ள என்ன செய்யும்? ஏன் இப்படி அட்டுழியம் பண்ணின்னு கேட்கார். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய காவல்துறை பெயரெடுத்திருக்கிறது. இங்கேயே விசாரித்திருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு பெரிய சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டிருக்காது. புதுடெல்லி வர வைத்து அரசியல் ஒப்பந்தம், தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழிசை அக்கா ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே விளக்கி சொல்ற மாதிரி சொல்றாங்க. தெலுங்கானாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சடக்குன்னு அந்த நடிகரை தூக்கி எடுத்து கைது பண்ணி உள்ள ஓட்டாங்க. அது மாதிரி போட வேண்டியதானே? எதுக்கு சப்போர்ட் பண்ணுதிய? ஏன் சப்போர்ட் பண்றீங்க? தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், தூக்கி உள்ள ஓடுங்க அப்படின்னு அக்கா ஏன் இப்படி பொங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ செல்வ பெருந்தகை வேறு என்ன சொல்வார்? நான் கேட்குறேன். செல்வ பெருந்தகை அவங்க கட்சியை சார்ந்த தெலுங்கானாவில் அங்கே முதலமைச்சர் ஒரு நடிகரின் படத்திற்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் கூட்டம் வரும்போது அந்த நடிகரையே கைது செஞ்சாங்க. அப்படி இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இன்று பாஜக பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. செல்வ பெருந்தகைக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். ஏன்னா செல்வ பெருந்தகை தனது கட்சிக்குள்ளேயே அவரோட முக்கியத்துவம் எல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவர் தலைவர் என்பதை சொல்வதற்காக சொல்கிறார். எந்த விதத்தில் ஏன் விஜயே சொல்லலை, விஜய் ரசிகர்களும் சொல்லலை, விஜய் ஆதரவாளர்களும் சொல்லலை. செல்வ பெருந்தகை இடையில் புகுந்து இதில் குளிர்காக நினைக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே நிர்மல்குமார் கணக்குன்னு உள்ள வந்தார். இங்க பாருங்க, எங்க தலைவர் அப்படி இப்படி போயிட்டு வராரு, பேசுறாரு, எங்களையும் கூப்பிட்டு விசாரிக்காக செய்யறாங்க. நாங்க எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து அங்க கொண்டே கொடுக்கும். அது அப்படி இப்படி இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்குங்க, எனக்கே கொஞ்சம் பதறதா இல்லையா அப்படின்னு அவர் கொஞ்சம் பதறார். எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது. அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார். மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது. படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும்
மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள். ஸோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம், ஏன்னா இன்றைக்கி பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆகிருக்கனால அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம். அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம். நம்ம அண்ணியார் சருன்னு வராங்க, டீச்சர் இல்லையா, முன்னாள் டீச்சர் இல்லையா, அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதாவது நான் ஏன் ஓரமாக ஒதுங்கி சைலண்டாக நிற்கிறேன், அங்கங்கே அடிச்சுக்கிறாங்க, அப்படி எப்படி பத்திக்கிறது, இதனால நாம் உள்ளே போயிட்டோம்னா மாட்டிக்கிடுவான், வகை தொகை இல்லாமல் எல்லாம் முடிச்சு பையா வரட்டும், மற்றதை நான் என்னன்னு காட்டுறேன் கேட்டன் வழியில் அப்படிங்காங்க. நான் அன்றைக்கே அங்கே சொன்னது தான், மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நடந்த வாக்கெடுப்பில் அது அவங்க யாரோட சேரணும், அவங்க கருத்து என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கு நாங்கள் எங்கள் கவனத்தில் அது எடுத்திருக்கிறோம். நான் இப்போ மாநாட்டில் சொன்னது தான் இப்போவும் நான் சொல்ல போகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மகத்தான ஒரு கூட்டணியை, நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு மகத்தான கூட்டணியை நிச்சயமாக நாங்கள் அமைப்போம். அது பத்திரிகையாளர்களை அழைத்து நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கிறவங்க தான் இருக்காங்க. புதிதாக யாரும் இணைகிறார்களா, எது ஃபைனல் கூட்டணி என்று ஆளும் கட்சியும் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல. எதிர்கட்சியில் இருக்கும் அண்ணன் எடப்பாடியாரும் மத்திய அரசில் இருக்கும் பிஜேபியும் அவங்களும் அவங்க கூட்டணியில் இவங்க எல்லாம் தான் இறுதியாக கூட்டணியில் இருப்பவர்கள் என்பதை இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது சிந்தித்து ஒரு தெளிவான ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்தில் கூறியிருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் அப்படியே கேபி ராமலிங்க ஐயா ஜங்குன்னு குதிச்சார். ஒரு விஷயத்தை தெளிவுபட சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கிறேங்க. எங்களுடைய கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி ஐயா. நாங்கள் பாசகவுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தலைவராக இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் தான், அவர் என்ன முடிவெடுக்காரோ நாங்கள் அப்படியே நடப்போம், அவர் இட்ட கட்டளைக்கு அப்படியே அடிவணிவோம் அப்படிங்கிற ரீதியில் பேசுறாரு. தெளிவா மிக 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 தெளிவா பல முறை சொல்லிட்டேன். அது அதனுடைய தாக்கம் இன்றைக்கு நீங்க விசுவலாவே அதை பார்த்துட்டீங்க. யாரோட அன்புமணி அலையன்ஸ் பேசினாரு? பிஜேபி அங்க இருந்ததா? இல்ல நாங்க என்ன எங்ககிட்ட பேசிட்டு போனாரா? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் மட்டுமல்ல, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆக அவர் யாரோட கூட்டணி பேச வேண்டும், யாருக்கு எத்தனை சீட்டு வைக்க வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்கிற இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் இருக்கிறார். ஆக இந்த கேள்விகள் எல்லாம் வேறு பக்கம் கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்து நாம உசாருக்குள்ள போறோம். இந்த நகைக்கடையை குறிவைத்து இந்த திருடர்கள் திருட்டு வேலையை ரொம்ப அரங்கேற்றாக உலகம் முழுக்க. பீகார்ல இப்படித்தான் என்ன பண்றீங்க, ஓட்டையை போட்டு உள்ள போயிருக்கான், உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டான். கடைக்கார காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கடை எம்டியா இருக்கு. என்ன நம்ம புதுசா கடை வாங்க வந்திருக்கோமா அப்படிங்கிற ரீதிக்கு தொடச்சி எடுத்துட்டு போயிருக்கான். யோ, சுவத்துக்கு ஓட்ட ஓட்டு போனா அது எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு யோசிக்க வேண்டியிருக்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடலாம். தெய்வத்துக்கே பிரச்சனைனா யாருக்கிட்ட போய் முறையிடுறது? இது வசனம் இல்லைங்க, வாழ்க்கை பாடம். ராஜஸ்தான்ல மக்கள் எல்லாம் காலையில குளிச்சு பிறகு எந்திரிச்சு கோயிலுக்கு போய் தெய்வமே அப்படின்னு கையை நீட்டும் போது முன்னாடி இருந்த தெய்வத்தை காணும். எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான். ஏண்டா எதை தூக்குறதுன்னு உங்களுக்கு விவசாயம் இல்லையா அப்படின்னு இப்ப பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க ராஜஸ்தான்ல.
ராஜஸ்தானில் தான் ஒரு அக்கா அதாவது நான் பெண், நான் ஏன் உன்னிடம் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் வீறு கொண்டு எழுந்து அப்படியே போய் எல்லாத்தையும் கற்றுக்குவாங்கல்ல. கற்றுக்கிறவங்க ஓகே, ஆனால் அவரை கற்றுக்கிறவங்க அதுதான் மேட்ரு. ஒரு அக்கா காரு கற்றுக்க போயிருக்கு, அங்கே போன உடனே அப்படியே இது பண்ணிட்டு வண்டி நிப்பாட்டிருக்கு. அங்கிட்டு கூடி பைக்கில் ஒரு தம்பி ஒரு அம்மா வந்திருப்பா அவளுக்கு. அந்த தம்பி என்ன நினச்சிருக்கா, அக்கா நிற்காங்களா அப்படி போயிடலாம்னு நினச்சிருக்கான். இந்த அம்மா சரக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்துக்க நங்குன்னு குத்த அந்த அம்மா இறந்து போச்சு. பார்த்து வண்டி பத்திரமா ஓட்டுங்கன்னு டூ வீலர் கார்ட்டை நம்ம சொல்கிறோம். ஓட்ட தெரியலைன்னா வண்டி எடுக்காதுன்னு கார் கார்ட்டை சொல்கிறோம். யார் கேக்கிய? இதுவரைக்கும் தர்பாரில் உங்களுக்காக வந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா